PGTRB 2026-27க்கான எஜுகேஷன் சைக்காலஜி, ஜிகே மற்றும் தமிழ் தகுதி தேர்வுக்கான நியூ டெஸ்ட் பேட்ச் வரும் ஜூன் 13ஆம் தேதியிலிருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம். அதாவது PGTRB பொறுத்தளவுக்கு வெற்றி வாய்ப்பை நிர்ணயிக்கக்கூடிய பகுதியாக எஜுகேஷன் சைக்காலஜி இருக்கும். அதனால இப்ப இருந்தே நீங்க எஜுகேஷன் சைக்காலஜியை முழுமையா தரவா படிச்சீங்கன்னா இந்த வருடத்திலேயே, அதாவது 2026-27லேயே நீங்க அரசு முதுகலை ஆசிரியரா நிச்சயமா பெற முடியும். ஏன்னா இந்த வருடம் மிக அதிகமான ஆசிரியர் பணியிடங்களை நிரப்புவதற்கு 100% வாய்ப்பு இருக்கு. இதுல ஒரு ஆளா நீங்க இருக்கணும்னா எஜுகேஷன் சைக்காலஜியை மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அந்த வகையில இந்த டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். சரி, இந்த பதிவுல எஜுகேஷன் சைக்காலஜியில யூனிட் 1 பெர்ஸ்பெக்டிவ்ஸ் ஆஃப் எஜுகேஷன்ல இருந்து ப்ரீ பிரைமரி எஜுகேஷன், யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன்ல இருந்து சில முக்கியமான வினா விடைகளை பார்க்கலாம். முன்தொடக்க கல்வியின் வயது வரம்பு என்ன? 3 முதல் 6 வயது வரை. முன்தொடக்க கல்வியின் முக்கிய நோக்கம் என்ன? குழந்தைகளின் சமூக, உணர்ச்சிகரமான மற்றும் உடல் வளர்ச்சியை மேம்படுத்துதல். இந்தியாவில் பாலர் கல்வி, அதாவது கிண்டர் கார்டன் முறையை அறிமுகப்படுத்தியவர் யார்? ஃப்ரோபல். மரியா மாண்டிசோரி எந்த நாட்டு கல்வியாளர்? இத்தாலி. அங்கன்வாடி மையங்கள் எந்த திட்டத்தின் கீழ் வருகின்றன? ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி திட்டம், அதாவது ICDS 1975. குழந்தைகளின் பழக்க வழக்க கல்விக்கு முக்கியத்துவம் அளித்தவர் யார்? மரியா மாண்டிசோரி. முன்தொடக்க பள்ளிகளில் விளையாட்டு வழி கற்றல் முறையை வலியுறுத்தியவர் யார்? ஃப்ரோபல். எந்த கொள்கை முன்தொடக்க கல்வியை 5+3+3+4 கட்டமைப்பில் சேர்க்கிறது? புதிய கல்விக் கொள்கை 2020, அதாவது NEP 2020. முன்தொடக்க கல்வியின் ஒரு முக்கிய அம்சம் என்ன? முறையான பள்ளி படிப்பிற்கு குழந்தைகளை தயார்படுத்துதல். குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து மற்றும் சுகாதாரத்தை உறுதிப்படுத்தும் திட்டம் எது? அங்கன்வாடி திட்டம். UEE-யின் விரிவாக்கம் என்ன? யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். UEE-யின் 3 முக்கிய கூறுகள் யாவை? உலகளாவிய அணுகல், ஆக்சஸ், உலகளாவிய சேர்க்கை, என்ரோல்மெண்ட், மற்றும் உலகளாவிய தக்கவைப்பு, ரிட்டென்ஷன். அனைவருக்குமான கல்வி எந்த வயது குழந்தைகளுக்கானது? 6 முதல் 14 வயது வரை. இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு இலவச மற்றும் கட்டாய கல்வியை வலியுறுத்துகிறது? பிரிவு 21A. சர்வ சிக்ஷா அபியான் SSA எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2001. இலவச மற்றும் கட்டாய கல்வி உரிமை சட்டம் RTE எந்த ஆண்டு இயற்றப்பட்டது? 2009. RTE சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் எது? ஏப்ரல் 1, 2010. தொடக்க கல்வியின் தக்கவைப்பு, ரிட்டென்ஷன் என்றால் என்ன? சேர்க்கப்பட்ட குழந்தைகள் இடையில் பள்ளியை விட்டு வெளியேறாமல் கல்வியை முடித்தல். பள்ளிகளில் இடைநிற்றல், டிராப் அவுட் குறைய உதவும் ஒரு திட்டம் எது? மதிய உணவு திட்டம். கல்வி உரிமை சட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை எதை நீக்க வேண்டும்? தடையில்லா கொள்கை, நோ டிடென்ஷன் பாலிசி. 21. தொடக்க கல்வியில் மாணவர் ஆசிரியர் விகிதம் என்னவாக இருக்க வேண்டும்? RTE சட்டத்தின்படி 30:1. 22. அனைவருக்குமான கல்வி என்பதை வலியுறுத்திய முதன்மையான இந்திய தலைவர் யார்? மகாத்மா காந்தி. அடிப்படை கல்வி. 23. மாவட்ட அளவில் கல்வி திட்டங்களை நிர்வகிக்கும் அமைப்பு எது? டயட், மாவட்ட ஆசிரியர் கல்வி மற்றும் பயிற்சி நிறுவனம். 24. தொடக்க கல்வியின் தரத்தை மேம்படுத்த உருவாக்கப்பட்ட திட்டம் எது? சமாக்ரா சிக்ஷா. 25. ஒவ்வொரு குழந்தையும் கற்கும் குறைந்தபட்ச கற்றல் நிலைகளை அடைவது எது? MLL, மினிமம் லெவல்ஸ் ஆஃப் லேர்னிங். 26. பெண் குழந்தைகளின் கல்வியை ஊக்குவிக்கும் ஒரு அரசு திட்டம் எது? பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ. 27. தொடக்க கல்வியில் சமூக வேறுபாடுகளை களைவது எதனுடைய நோக்கம்? UEE, யூனிவர்சலைசேஷன் ஆஃப் எலிமெண்டரி எஜுகேஷன். 28. RTE சட்டம் எந்த வயதினருக்கு கட்டாய கல்வியை வழங்குகிறது? 6 முதல் 14 வயது. 29. திறன் மேம்பாட்டிற்காக தொடக்க கல்வியில் சேர்க்கப்பட்ட அம்சம் எது?
தொழிற்கல்வி மற்றும் வாழ்க்கை திறன் கல்வி. 30. UEE இலக்குகளை அடைய சவாலாக இருப்பது எது? வறுமை மற்றும் சமூக ஏற்றத்தாழ்வுகள்.